வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது லஞ்சுக்கு பண்ணின பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு நான் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணினேன் ஃப்ரைட் ரைஸு. ஒரு அழகு எடுத்து தண்ணியில் போட்டு குக் பண்ணியிருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து யூஸ்வலாக 75% குக் ஆனால் போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இதை வந்து அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிக்கிறேன். கொஞ்சம் அதில் எண்ணெயும் போட்டுட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து உதிரியாக வரும். அது பாட்டு இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை விட்டுக்கலாம். அந்த எண்ணெயில் ஒரு சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் பன்னீரை. ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த சைஸில் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும். அந்த ப்ரௌன் கலர் வந்து மேலே அப்படி ஃபார்ம் ஆகும். அந்த சமயத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். பன்னீர் ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். லைட்டாக பாருங்கள், அந்த ப்ரௌன் கலர் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் அது வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது போதும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால். அடுத்து இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக அரைஞ்சிருக்கேன். இஞ்சி, பூண்டு, கேரட், கேப்சிகம், பெப்பர், ஜீரா, ஃப்ரை பண்ணின பன்னீர். அடுத்து சோயா சாஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் போடும்போது காமிக்கிறேன். இப்போ இது முக்கியமானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த எண்ணெய் பன்னீர் ஃப்ரை பண்ண இல்லைங்களா, அந்த எண்ணெயை அதில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கட் பண்ணி வச்ச குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த வெங்காயத்தை அதில் போட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸாகவும் நீங்கள் கொடுத்து விடலாம். ஈவினிங் லஞ்சுக்கு வந்து நல்லாயிருக்கும். கூட குட்டியாக அரிஞ்ச பூண்டு, ஜிஞ்சர் ரெண்டும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருப்பேன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு. இஞ்சி வந்து குட்டியாக துருவிட்டு அது ஒரு டேபிள் ஸ்பூன். அதையும் எண்ணெயில் கொஞ்ச நாள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போகட்டும். கேரட்டு இப்போ போட்டுக்கலாம். கேரட், கேப்சிகம் இதெல்லாம் வந்து ஆஃப் குக் ஆனால் போதும், ஃபுல் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த எண்ணெயிலேயே அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த குக் ஆனாலே போதும். இது கூட இது வந்து ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், பெப்பர் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆட் பண்ணிட்டானிங்க பார்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்து சேர்க்கணும் சோயா சாஸ். கூடவே உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன், பேபிகார்ன் மஞ்சூரியன் இந்த மாதிரிலாம் சேர்ந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லை டொமேட்டோ சாஸ், இல்லை கிரேவி, உங்களுக்கு பிடிச்ச கிரேவி எது வேணால் செஞ்சு அதுவும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதில் வந்து பாஸ்மதி ரைஸு வடித்து வச்சோன்னே அதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல் இருக்கா? நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். மீண்டும் என்னோடய அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, see you.
ஹாவ் a குட் டைம். தேங்க்யூ.